இந்த ஆண்டில் குறிப்பாக சொல்ல போடும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் இதில் பார்க்குறோம். ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்லி வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய ஈஸ்டர்லி வேவ்ஸ் நிறையா இருந்திருக்கு. இந்த ஆண்டு குறிப்பாக ஈஸ்டர்லி வேவ்ஸோடைய ஆக்டிவிட்டி நிறைய இருந்திருக்கு. அதை தவிர்த்து எம்ஜேஓவும் அக்டோபர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அதனுடைய பங்கு அளித்திருக்கிறது. இதில் பார்க்கும்பொழுது இதை பார்க்குறோம். நம்ம ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறீங்க, இந்த டேஷ் லைனு அந்த சாலிட் லைன் பார்க்குறோம் இல்லையா, அது தென் கிழக்கு திசை காற்று மற்றும் வட கிழக்கு திசை காற்று மாறி மாறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்குறோம். அக்டோபர் 1 முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய கிழக்கு அலைகள் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டர்லி வேவ்ஸோட ஆக்டிவிட்டி இந்த ஆண்டு சிறப்பாக இருந்திருக்கிறது. மேலும் எம்ஜேஓ அதை பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்திலும் குறிப்பாக அதனுடைய பங்கு இருந்திருக்கிறது. தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும் பொழுது பொங்கல் வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால் வடகிழக்கு பருவமழையுடைய விலகல் பிறகுதான் தெரிவிக்கப்படும். இப்பொழுது ஒரு ஆல்ரெடி வடகிழக்கு பருவமழை நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இந்திய கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக நேற்று கூட மழை நடந்து கொண்டிருக்கு. அப்புறம் 2-3 தினங்களுக்கு பிறகு 7ஆம் தேதி முதல் மீண்டும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால், பொங்கல் வரை இருக்கின்ற காரணத்தால் இது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும். கடந்த ஆண்டு நம்ம 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் இது வடகிழக்கு பருவமழை இதுவானது. இந்த ஆண்டு 15ஆம் தேதி, 14ஆம் தேதி ஜனவரியில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவம் நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு பின்னர் தெரிவிக்கப்படும்.